ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் டேலண்ட் எக்ஸ்பிளைன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா எஜுகேஷ்னல் ஃபேக்ட்ஸ். அதாவது ஸ்கூல் படிக்கும் போது எல்லோரும் நினச்சிருப்பீங்க, ஸ்கூல் இப்படி தான் நல்லாயிருக்கும், ஹோம்ஒர்க் கொஞ்சம் குறைவாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உண்மையாகவே இருக்கக்கூடிய பல கண்ட்ரிஸ் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம், கொஞ்சம் எஜுகேஷ்னல் ஃபேக்ட்ஸோட. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னதான் இன்றளவில் சீன மக்களை வெறுத்திருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்பவே பாவங்க. ஏன்னா உலகத்திலேயே அதிகமான ஹோம்ஒர்க் கொடுக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சீனான்னு சொல்லிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஹோம்ஒர்க் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 3 மணி நேரங்கள் செலவிடுறதா நியூஸ் வந்திருக்கு. ஆவரேஜாகவே 3 மணி நேரங்கள்லாம் ரொம்ப ஹார்ட் எஃபோர்ட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணி நேரங்கள் கூட அசால்ட்டாக வந்துடும் அப்படின்னு சீன கவர்மெண்ட் ஒரு நியூஸ் வெளியிட்ருக்கு. ஓகேவா? இதுக்கடுத்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல் நம்ம இந்தியாவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா லக்னோவில் இருக்கக்கூடிய சிட்டி மாண்டசரி ஸ்கூல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே 32,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைப்பாங்க, எத்தனை எதிர்கள் கிடைப்பாங்க, எத்தனை டீச்சர்ஸ் கிடைப்பாங்க, எத்தனை வாட்ச்மேன்ஸ் கிடைப்பாங்க, அந்த மாதிரி எத்தனை பேர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுக்காங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சீனா என்னதான் கெட்ட நாடாக இருந்தாலும் ஜப்பான் ஒரு படி மேலேனே சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் உலகத்திலேயே அதிகமான நாட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்திலேயே எவ்வளோ நாட்கள் ஸ்கூல் அங்கே திறந்து வச்சுருப்பாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 நாட்கள் ஸ்கூல் திறந்து வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கு 100 இல்லை 150 நாட்களோ தான் கம்மின்னு நான் நினைக்கிறேன். சீனாவை விட ஜப்பான் ஒரு படி ஸ்கூல் விஷயத்தில் மேலே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரெண்டுமே ஸ்கூல் விஷயத்தில் எஃபோர்ட் போடுறாங்களான்னு தெரியல. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ ரெண்டுமே அந்த நாட்டில் தான் இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை. இதுக்கடுத்து கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் ஏதாவது நடத்திட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேடி பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி வேடிக்கை பார்க்குறக்கே ஒரு இடம் வேணும் அப்படின்னு நீங்கள் கனவுல நினச்சிங்கன்னா திபெட்டுக்கு தான் போகணும். ஏன்னா அங்கே தான் உலகத்திலேயே உயரமான ஸ்கூல் அமைந்திருக்கு. என்ன ஒரு 4 அடி 5 அடி இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்களா? 5573 அடி ஒரு ஸ்கூல் அமைந்திருக்கு. அங்கே மேலே மொட்டை மாடியில் தான் கிளாஸில் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வியூ ஆசமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சி பாருங்கள். எனக்கு ஒரு புக்கிங் போட்டாங்கன்னா நான் டிபெட்டுக்கு போய் அந்த வியூவை பார்ப்பேன். இதுக்கடுத்து வேணுங்கிறப்ப ஸ்கூல் போயிட்டு வேணுங்கிறப்ப வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் நம்ம இந்தியாவில் கொண்டு வந்தால் மாணவர்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கருதியிருப்பீங்க. அந்த மாதிரி உண்மையாகவே ஒரு கண்ட்ரியில் இருக்குங்க. கென்யாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாம் வேணுன்னா நம்ம ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்கலாம், இல்லைன்னா வீட்டிலே இருந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூல் தான். ஆனால் இருந்தாலும் கென்யா இருக்கக்கூடிய மாணவர்கள் 98% ஸ்கூல் அவங்க விரும்பி போகிறாங்க. அவங்கள எந்த அளவுக்கு ஃபோட்டோ வச்சு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இதுலேருந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம உயரமான ஸ்கூலும் சொல்லிட்டோம், மிகப்பெரிய ஸ்கூலும் சொல்லிட்டோம். பழங்காலத்து ஸ்கூல் சொல்லவே இல்லை, அதையும் எக்ஸ்ட்ராவாக சொல்லி விட்டுலாம். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பழங்காலமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அமைந்திருக்கக்கூடிய கிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. 597 AD தான் அந்த ஸ்கூலே கட்டியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல் ரொம்பவே பழமையானதுன்னா அங்கே எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? இதுக்கடுத்து உலகத்திலேயே ரொம்பவே சின்ன ஸ்கூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரின் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. அந்த ஸ்கூலில் ஒரே ஒரு மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறாங்க, அதாவது ஒரே ஒரு மாணவர் மட்டும்தான் படிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒருத்தருக்காக ஒருத்தா பெரிய ஸ்கூல் கட்டணும்னா எந்த அளவுக்கு அந்த மாணவர் பணக்காரராக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பற்றி சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. இதுக்கடுத்து நம்ம நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது பாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணியிருப்போம். பாக்ஸ் இல்லாட்டி ஜாமெட்ரி பாக்ஸ்லையாவது போட்டு வச்சுருப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஜெர்மனிக்கு போனீங்கன்னா அந்த தொல்லையே இருக்காது. அவங்களே ஒரு பாக்ஸை கொடுத்துருவாங்க. அந்த பாக்ஸில் பென்சில், கலர் பென்சில், எரேசர் எல்லாமே இருக்கும். திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் கூட வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கிளாஸை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சாப்பிட்டுட்டு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிக்கு போனால் தெரியும். பெரிய ஸ்கூல்லேருந்து சின்ன ஸ்கூல் வரைக்கும் உயரமான ஸ்கூல்லேருந்து
பழங்காலத்து ஸ்கூல் வரைக்கும் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கல டிஸ்லைக், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இந்த வீடியோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. கன்ஃபார்ம் நான் போடுறேன். மறக்காமல் நம்ம டேலண்ட் எக்ஸ்பிளைன் சேனல் ஒன்று இருக்கே, அது சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ.